தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கோட்டைமேடு அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். பாகூர் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 9 இடங்களில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி சஞ்சய் காந்தி நகரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற திருவீதி உலா. மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தவளக்குப்பம் பகுதிகளில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் புதுச்சேரி அண்ணா சாலை அருகே ஆர்ப்பாட்டம். நாடாளுமன்ற மக்களவை வக்பு வாரிய திருத்தத்தை கண்டித்து மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம். திருபுவனை தொகுதி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பயனாளிகளுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன். இனி விரிவான செய்திகள். கோட்டைமேடு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியன் கோட்டைமேடு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாகசாலை பூஜை, மூலமந்திர ஹோமம், யாத்ரா தானம், கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விமானம் மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகமும், மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், ரமேஷ், சரவணன் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோட்டைமேடு பலராமன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோட்டைமேடு பலராமன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் செய்திருந்தனர். பாகூர் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக 9 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார். பாகூர் கொம்பியூனில் உள்ள கடற்கரை கிராமங்களில் கடநீர் உட்புகுந்து குடிநீரின் தரம் குறைந்துள்ளது. இதனால் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பாகூர் கொம்பியூனில் கடற்கரை கிராமங்களுக்கு தரமான குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் 9 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு அதனை சார்ந்த பணிகளுக்கான மின் மோட்டார் பொருத்துதல், குடிநீர் குழாய் இணைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது முதற்கட்டமாக குருவிநத்தம், பாகூர் கூட்டுறவு நகர், பாகூர் காமராஜர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள போர்வெல்களை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு போர்வெல்களை இயக்கி வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் வீணாராணி, இளநிலை பொறியாளர்கள் சிவானந்தம், கோபாலகிருஷ்ணன், பாகூர் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் சுப்பிரமணியன், கிராம முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி சஞ்சய் காந்தி நகரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற திரு வீதி உலா நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி சஞ்சய் காந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி திரு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய விழாவில் அனுஞை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பூர்ணாகதி மற்றும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. சிறப்பு பூஜை மற்றும் சுவாமி திரு வீதி உலா நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சுவாமி திரு வீதி உலா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், அர்ச்சகர்கள் மற்றும் சஞ்சய் காந்தி நகர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தேசிய சாம்பியன்ஷிப் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் இரட்டை தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த வீரர் ரவிச்சந்திரன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியை சேர்ந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் வீரர் ரவிச்சந்திரன் பஞ்சாப் லூதியானாவில் நடைபெற்ற தேசிய சாம்பியன்ஷிப் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் தனது திறமையை நிரூபித்து 2 தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். இந்த போட்டியில் நாடு முழுவதிலுமிருந்து தேர்வான சிறந்த ரோலர் ஸ்கேட்டிங் வீரர்கள் பங்கேற்றனர். கடினமான போட்டிகள் இடம்பெற்றதாலும் பல திறமையான போட்டியாளர்கள் மோதி இருந்ததாலும் வெற்றி பெறுவது எளிதான காரியம் இல்லை. ரவிச்சந்திரன் 100 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் ரோலர் ஸ்கேட்டிங் பிரிவுகளில் வெற்றி பெற்று தனது அர்ப்பணிப்பு, ஒழுங்கு, திறமை மற்றும் உறுதியான மனப்பக்குவத்தை வெளிப்படுத்தினார். இவரது சிறப்பான செயல்திறன் அவருக்கு 2027 கோடைக்கால ஒலிம்பிக் சர்வதேச தேர்வில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெற்றுத் தந்துள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற வீரர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதேபோல் அமைச்சர் சாய் சரவணன்குமாரையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த வெற்றி புதுச்சேரி மற்றும் தமிழக விளையாட்டு ரசிகர்களுக்கு பெருமை அளிக்கிறது. விளையாட்டு அதிகாரிகள், பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் ரவிச்சந்திரனை பாராட்டி உலகளவில் இந்தியாவை பிரதிநிதிக்க அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இது புதுச்சேரி மற்றும் இந்திய விளையாட்டுத்துறைக்கு மிகப்பெரிய மைல்கல் ஆகும். நாடு மற்றும் மாநில அரசு அவருக்கு மேலும் ஆதரவளித்து அவர் அடுத்த கட்ட இலக்காக 2027 சர்வதேச ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதற்கான பயணத்தை தொடர்வதை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் 4ஆம் நாள் விழாவில் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் பாரி வேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் நாள் உபயதாரர்களால் ஸ்ரீ விநாயகர் மூஷிக வாகனத்திலும், ஸ்ரீ கிருஷ்ணர் கருட வாகனத்திலும், ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிம்ம வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் வீதி உலா நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக பாரிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் தினந்தோறும் உற்சவ தினங்களில் சுவாமிகள் மின் அலங்காரங்களுடன் வீதி உலாவும், வான வேடிக்கைகளும், தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி திருமாவளவன், கோவில் நிர்வாகம் சீதாராமன் மற்றும் உபயதாரர்கள், ஊர் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மரியாள் நகர் மேட்டு வாய்க்கால் அருகே கான்கிரீட் பாதை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேட்டு வாய்க்கால் மரியாள் நகர் பிரதான சாலையில் புதியதாக கட்டப்பட்ட மேட்டு வாய்க்கால் அருகே ரூபாய் 9,29,000 மதிப்பில் கான்கிரீட் பாதை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு கான்கிரீட் பாதை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பேபியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். Okay.
தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வியாண்டு தொடக்க மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வியாண்டு தொடக்க மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எளிய முறையில் படிக்கும் வழிமுறைகளை எடுத்துரைத்தனர். மேலும் பதவி உயர்வு பெற்ற நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக செல்லும் விஜயலட்சுமி, வீராம்பட்டினம் நடுநிலைப் பள்ளிக்கு பணி மாறுதலாக செல்லும் தலைமை ஆசிரியர் வெங்கடேஸ்வரி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் தவளக்குப்பம் மேல்நிலைப் பள்ளிக்கு புதியதாக பதவி உயர்வு பெற்று பணியில் சேர்ந்த நூர் முகமது தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் உறுதிமொழி புதியதாக பணி மாறுதலாகி பணியில் சேர்ந்த 3 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும், தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து பதவி உயர்வு பெற்று பணியில் சேர்ந்த 3 பட்டதாரி ஆசிரியர் பள்ளி துணை முதல்வர் பிரேமானந்தன் சிறப்பித்தார். இயற்பியல் விரிவுரையாளர் முனைவர் நாராயணன் நன்றி தெரிவித்தார். தவளக்குப்பம் பகுதிகளில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதி பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடக்கி வைத்தார். மணவெளி தொகுதி கொருக்கமேடு பகுதியில் உள்ள காந்தி நகர், வஉசி நகர் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 39 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கொருக்கமேடு, காந்தி நகர், வஉசி நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வடிகால் வசதி ஏற்படுத்துவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர் பகுதியில் ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் அரசாணை பெற்று தந்தார். பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மணி, சகாயராஜ் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், மகளிர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃபு வாரிய திருத்தத்தை கண்டித்து மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃபு வாரிய திருத்தத்தை கண்டித்தும் வக்ஃபு வாரிய சொத்துக்களை விற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே 100க்கும் மேற்பட்டோர் பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு துணைத் தலைவர் புதியவன் தலைமை தாங்கினார். தலைமை செய்தி தொடர்பாளர் நரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். திருபுவனை தொகுதி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 10 நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 3 நபர்களுக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும் மேலும் 10 மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவியையும் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இணை இயக்குனர் ஆறுமுகம், கண்காணிப்பாளர் திருமுருகன், அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளியின் 6வது ஆண்டு விழா தனியார் மகாலில் நடைபெற்றது. தவளக்குப்பம் வித்யாபவன் பள்ளி குழுமத்தில் வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளியின் 6வது ஆண்டு விழா தனியார் மகாலில் நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் செல்வம், காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார், தவளக்குப்பம் காவல் நிலைய அதிகாரி சண்முக சத்யா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர். வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன், பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை கல்வியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதலிடத்தை பிடித்த மாணவர்களுக்கும் 100% வருகை பதிவேட்டினை பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சான்றிதழ் மற்றும் கேடயங்களை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். ஆண்டு விழாவில் பரதநாட்டியம், நாடகம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களை பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் வாழ்த்தி பாராட்டு தெரிவித்தார்.
ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் செய்திருந்தனர். நிறைவாக சேர்மன் ராஜசேகரன் வாழ்த்தி நன்றி தெரிவித்தார். கணுவாப்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்பியன் கணுவாப்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றும் நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் முக்கிய நிகழ்வாக 6ஆம் நாள் பக்காசூரனுக்கு கும்பம் படையல் நிகழ்ச்சியும், 7ஆம் நாள் பாஞ்சாலி திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும், 9ஆம் நாள் கோட்டை வளைத்தல் மற்றும் தீமிதி திருவிழாவும், 10ஆம் நாள் தர்மர் பட்டாபிஷேகம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.